Very good morning. ஒரு காலத்தில் அமைதியான ஆங்கில கிராமப்புறத்தில் ஆலிஸ் என்ற ஆர்வமுள்ள இளம் பெண் வசித்து வந்தாள். ஒரு வெயில் நிறைந்த மதியம், ஆலிஸ் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தாள். கொஞ்சம் சலிப்படைந்தாள். அவள் மேலே பார்த்தாள். இளஞ்சிவப்பு நிற கண்கள் கொண்ட ஒரு வெள்ளை முயல் ஒரு வேட்டி அணிந்திருந்தது வேகமாக கடந்து செல்வதைக் கண்டாள். முயல் ஒரு பாக்கெட் கடிகாரத்தை எடுத்து, "ஓ அன்பே, ஓ அன்பே, நான் தாமதமாக வருவேன்" என்று சொன்னது. மிகவும் ஆர்வமாக ஆலிஸ் குதித்து முயலை பின்தொடர்ந்தாள். அவன் ஒரு பெரிய முயல் துளைக்குள் மறைந்து போவதை பார்த்தாள். 2 முறை யோசிக்காமல் ஆலிஸ் அவனை பின்தொடர்ந்தாள். திடீரென்று அவள் கீழே 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 ஒரு விசித்திரமான மற்றும் அற்புதமான உலகத்திற்குள் விழுந்து கொண்டிருந்தாள். ஆலிஸ் மெதுவாக அனைத்து அளவிலான கதவுகள் நிறைந்த ஒரு மண்டபத்தில் இறங்கினாள். ஒரு கண்ணாடி மேசையில் ஒரு சிறிய தங்க சாவியையும் "என்னை குடிக்கவும்" என்று பெயரிடப்பட்ட ஒரு பாட்டிலையும் கண்டாள். அவள் மருந்தை உறிஞ்சி திடீரென்று சுருங்கத் தொடங்கினாள். ஒரு அழகான தோட்டத்திற்கு வழிவகுத்த ஒரு சிறிய கதவு வழியாக பொருந்தும் அளவுக்கு அவள் சரியான அளவை அடையும் வரை சிறியதாகவும் சிறியதாகவும் மாறினாள். ஆலிஸ் ஒண்டர்லேண்டை ஆராய்ந்தபோது அவள் பல அசாதாரணமான மற்றும் பேசும் உயிரினங்களைச் சந்தித்தாள். முதலில் ஒரு காளான் மீது அமர்ந்திருக்கும் ஒரு கம்பளிப்பூச்சியைக் கண்டாள். அவர் அவளுக்கு விசித்திரமான ஆலோசனையை வழங்கினார், மேலும் காளான் அதன் அளவை மாற்றக்கூடும் என்றும் கூறினார். ஆலிஸ் கவனமாக ஒரு துண்டை எடுத்து பின்னர் சேமித்து வைத்தார். அடுத்து அவள் செஷையர் பூனையைச் சந்தித்தாள். சிரிக்கும் பூனை எப்போது வேண்டுமானாலும் தோன்றி மறைந்து போகலாம். பூனை ஆலிஸை மார்ச்ஹேரின் வீட்டிற்கு செல்லச் சொன்னது. அங்கு மேட் ஹேட்டரும் தோர்மவுஸும் முடிவில்லா தேநீர் விருந்து வைத்திருப்பதைக் கண்டாள். ஹேட்டரும் ஹேரும் மிகவும் முட்டாள்தனமாக இருந்தனர். அவர்கள் இருக்கைகளை மாற்றிக்கொண்டே இருந்தனர். வேடிக்கையான புதிர்களைச் சொல்லிக் கொண்டிருந்தனர். விசித்திரமான வழிகளில் தேநீர் ஊற்றினர். சில அர்த்தமில்லாமல் இருந்தாலும் ஆலிஸ் சிரித்தார். தேநீர் விருந்துக்கு பிறகு ஆலிஸ் இதயங்களின் ராணியின் தோட்டத்திற்குள் அலைந்தாள். ராணி முரட்டுத்தனமாகவும் சத்தமாகவும் இருந்தாள். மேலும் பிளமிங்கோக்களை சுத்தியலாகவும் முள்ளம்பன்றிகளை பந்துகளாகவும் பயன்படுத்தி குரோக்கெட் விளையாடுவதை அவள் விரும்பினாள். அவள் விரும்பியதைச் செய்யாதபோது, "தலைகளை விட்டு வெளியேறு" என்று அவள் அடிக்கடி கத்தினாள். ஆனால் ஆலிஸ் துணிச்சலுடன் தன் நிலைப்பாட்டில் நின்றாள். விளையாட்டின் போது ஆலிஸ் இதயங்களின் ராஜாவையும் உயிருள்ள விளையாட்டு அட்டைகளால் ஆன அரச நீதிமன்றத்தையும் சந்தித்தாள். அது ராணி தனது டார்ட்களை நேவ் ஆஃப் ஹார்ட்ஸ் திருடியதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு விசாரணை தொடங்கியது. நீதிமன்றம் மிகவும் முட்டாள்தனமாக இருந்தது. மேட் ஹேட்டர் மற்றும் மார்ச்ஹேர் போன்ற சாட்சிகள் யாரும் பின்பற்ற முடியாத அளவுக்கு கலவையான பதில்களை கொடுத்தனர். விசாரணை மேலும் அபத்தமாக மாறியதால் ஆலிஸ் தான் மேலும் மேலும் உயரமாகி வருவதை உணர்ந்தாள். ராணி, "தலையை விட்டு வெளியேறு" என்று கத்தினாள். ஆனால் இப்போது அனைவருக்கும் மேலாக உயர்ந்து நின்ற ஆலிஸ், "நீ வெறும் சீட்டு கட்டு" என்று சொன்னாள். அப்போது முழு நீதிமன்றமும் காற்றில் பறந்து அவளை சுற்றி விழுந்தது. ஆலிஸ் கண் சிமிட்டினாள். அவள் ஆற்றங்கரையில் விழித்தெழுந்ததைக் கண்டாள். அது எல்லாம் ஒரு கனவாகவே இருந்தது. அவளுடைய சகோதரி இன்னும் அருகில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். ஆலிஸ் சிரித்துக்கொண்டே தான் சந்தித்த அனைத்து ஆர்வமுள்ள மற்றும் அற்புதமான கதாபாத்திரங்களை பற்றி யோசித்தாள். அது ஒரு விசித்திரமான மற்றும் மாயாஜால கனவாக இருந்தபோதிலும், அவள் எப்போதும் இல்லாத அளவுக்கு தைரியமாகவும் ஆர்வமாகவும் உணர்ந்தாள்.
ஒண்டர்லேண்ட் வழியாக தனது பயணத்தையும் அவள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் அவள் எப்போதும் நினைவில் வைத்திருப்பாள் என்று அவளுக்கு தெரியும். ஆர்வமாக இருப்பது, தனக்காக எழுந்து நிற்பது மற்றும் அவளுடைய கற்பனையில் நம்பிக்கை கொள்வது பற்றி. Thank you and bye. Like, share and subscribe for more videos.